இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. வாக்காளர் அதிகாரத்தை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க. தேர்தல் ஆணையமே ஒருத்தர் பார்த்து பயப்படுதுன்னா அது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பத்தி தான். ஏன்னா அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. தமிழ்நாட்டில இருந்து அவர் பண்ண அரசியலோட பீகார்ல போய் அரசியல் வந்து தேர்தல் ஆணையத்தை மட்டும் இல்லாம பாஜக அரசாங்கத்தை கொலை நடுக்க வச்சிருக்கு அப்படின்னு. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இந்த வேளையில இதை குறித்து கிஷோர் கே சாமி கிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்க கிண்டல் பண்ணுங்க, பேச. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த விமர்சனம் பண்ணுங்க, அதுவும் சரியான முறையில் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தாம. நான் தவறான வார்த்தைகள் நான் சீரியஸா பேசும் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். ஸ்டாலின் அவர்கள் நேற்று அந்த பீகாருக்கு போனப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். பிரியங்கா காந்தி வந்து ஸ்டாலின் ஒரு காதல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களை பார்க்க தாத்தா நேரு மாதிரியே இருக்கு. என்ன கொடுமை சரவணனது. பீகாருக்கு ஸ்டாலின் எதற்காக செல்ல வேண்டும்? ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கு. இதுதான் வரலாறு. இதே வாய்தான் 3 மாதங்களுக்கு முன்னர் இங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யக்கூடியவர்களை வேறு வேறு வார்த்தைகளில் பேசியது. இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமா சரியா? பார்த்து படிக்கும்போது அதுவும் தப்பு. மை டியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே ராகுல் காந்தி தான் உட்கார்ந்துருக்கு. இறந்து போனாலும் ராஜீவ்காந்தியே சகோதரர் நினைக்கிறாருன்னு எடுத்துக்கோங்க. மேல போய் நீ அரசியல் புரிஞ்சா இது அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே, உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இந்த ஃபேரக்ஸ் மூஞ்சி யாரு தயாநிதி மாறன் எல்லா வேலையும் வந்து யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு. பீகார்ல இருந்து வரக்கூடியவர்கள்லாம் இங்க பானிபூரி விற்கிறதுக்கு வரக்கூடியவர்கள், இவர்கள்லாம் பிச்சை எடுப்பதற்கு வரக்கூடியவர்கள். அதாவது இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், குக்கூஸ்கள் வரான், இது அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள். சரி, அப்புறம் வந்து நீங்க அங்க போய் உட்காந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றாங்க? எங்க வீட்டுல கட்டடம் கட்டிட்டு இருக்காங்கயா, ரோடு போட்டுட்டு இருக்காங்கயா, குர்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்கயா. அப்ப நீ என்ன அங்கு சென்று தமிழில் உரையாற்றினா? நீ தமிழையே ஒழுங்கா உரையாற்ற மாட்டேன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில நீ தமிழையே ஒழுங்கா உரையாற்ற மாட்டேன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரியா? அங்கு சென்று தமிழில் உரையாற்றினார். என்ன உரையாற்றுவ? சரி, ஹிந்தியில உரையாற்றுவியா? நீ என்ன உரையாற்றுவ? தமிழ்நாடு ஸ்டாலினே பிரேம் போரா நமஸ்கார். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? சார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி டமா பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேசி போறடா. हजार मील दूर देखे आपनार के तेज के येशी கெட்ட வார்த்தையில பேசாத. रेजर पता पैसा वाला का होया का आई एम एसपी. एक गांव में एक समाधि में இவர் திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா அப்படின்னு சொல்லுவியா? दूरे तकलेवो आमरा अग्दै. என்ன என்ன எழவி அது? திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா தானே அவரு. சொல்லிருக்காங்க லுக்கிங் லைக் பிகாரி வாலா ஹே, பிகாரி வாலா ஹே. ஸ்டாலின் அவர்கள் பிகாரி வாலா மாதிரி அதான் சொல்றேன். ஆமா, பானிபூரி விற்கிற மாதிரி தான் நீ இருக்க. சிற்றன்னைனா திருமாவளவனுடைய தந்தைக்கு 2 மனைவிகள், 2வது மனைவி இறந்து போயிட்டாங்க. சிற்றன்னைக்கு இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. திருமாவளவன் அப்பன் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஏன் பிரச்சனையா? அவரே கோச்சிட்டு போறாரு. சிற்றன்னையின் மறைவிற்கு ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று அணுது அவர் திருமாவளவனே
உங்களை முதலமைச்சர் வந்து கூப்பிடுறாரு, அனுதாபங்களை பெற்றுக்கொண்டு போங்க. உன் குடும்பம் என்றைக்குமே உன் காசுல பயணித்ததே கிடையாது. கருணாநிதி சிறுட்ரெயிலில் வந்ததுலேருந்து ஆரம்பித்து சும்மா டைம் பாஸ். உன் குடும்பம் என்றைக்குமே உன் காசுல பயணித்ததே கிடையாது. நான் கேட்கறது என்னன்னா, என் காசுல நீ ஏன் போற? வெறும் ஃப்ளைட்ல தானே டிராவல் பண்றோம். பேரமௌண்டா ஜெட் ஏர்வேஸ் அப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இல்ல திருட்டு லைன் சொல்றீங்க, இப்ப சார்ட்டர்ட் ஃபிளைட். அதான் சொல்றேன். தான் டிக்கெட் எடுக்காம கக்கூஸ்லயே உட்காந்து போறது. இந்த முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்குது. கருணாநிதி குடும்பத்தால தமிழகம் எந்த முன்னேற்றமும் அடையல. ஆனால் கருணாநிதி குடும்பத்தால இந்த முன்னேற்றம் தான் வந்துருக்கு. நீ அங்க போயிட்டு இதுல இப்ப என்ன பீகார்ல போயிட்டு ஆத்தா ஹே ஜாத்தா ஹேன்னு பேசுறதுக்கு தூரே தக்கலைவோ எதற்காக போறேன்னா, காங்கிரஸ் விஜய் பக்கம் போய்விடக் கூடாது என்பதற்காக, தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ போற. சரி, நான் பொறுப்பட மாட்டேன். எது போறியா? ஏப்பா நீ இருக்கேன்ற தைரியத்துல தான் லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்க. நீ பாட்டு போறே நிக்கிட்டு இருக்க. நீ சர்க்காரியா சோரி, சரியா? கக்கூஸ்ல கூட திருடுற நீ. பாணி கேவலமா இல்ல? கக்கூஸ்ல போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை.